தனுஷ் அவர்கள் கூட சமீபத்தில் குபேர ஆடியோ லான்ச்சில் பேசினது வைரலானது. அவர் வந்து சிவகார்த்திகனை சொல்கிறாரா இல்லை நயன்தாராவை சொல்கிறாரா அப்படிங்கிற டிபேட்டே போச்சு. செங்கலை கூட உருவ முடியாது, என்னை அழிக்க பார்க்குறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. நீங்கள் ரஜினி ஸ்டைலே சொல்லணும். ரஜினி ஸ்டைல சொன்னால் தான் சரியா இருக்கும். செங்கலை கூட உருவ முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னார். அது வந்து அவர் சந்திரமுகியாக மாறி பல வருஷமாச்சு தனுஷ். அவர் பேசினது அவருடைய மனவேதனையை பேசினது பெரிய ட்ரோலாக மாறி போச்சு. அப்போ நீங்கள் சொல்லுங்கள், நயன்தாராவா சிவகார்த்திகனா அவரை வந்து காலி பண்ணுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க அப்படின்னா, எல்ஐசி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு வச்சாரு. அதுக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் எஸ்.எஸ். குமரன் வந்து என்னுடைய டைட்டில் தான் அப்படின்னு அவர் வந்து ஒரு கேஸை போட, எல்ஐசி ஒரிஜினல் எல்ஐசியை வந்து எங்கள் பேரை வைக்காதீங்கயா படத்துக்குன்னு அவங்களும் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அது என்ன பண்ண, எல்ஐகே லைக் அப்படின்னு மாற்றி அந்த படத்தை வந்து போட்ட பட்ஜெட்டை, லலித் தான் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர், லியோ படத்தினுடைய ப்ரொடியூசர் லலித் தான் ப்ரொடியூசர். போட்ட பட்ஜெட்டை விட அந்த படம் எங்கேயோ எதிர்த்தப்பா போய் இப்போ வந்து அது எப்படி அந்த படத்தை வந்து பிரதீப் ரங்கநாதன் படத்திலேயே அதிகபட்சமான செலவான படம். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக ஜேர்னலிஸ்ட் சுபேர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். வணக்கம். வணக்கம். நயன்தாரா விக்னேஷ் சிவன் திருமணத்தை நெட்ஃப்ளிக்ஸில் வந்து வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இது தொடர்பாக வந்து நானும் ரவுடிதான் படத்துலேருந்து ஒரு சின்ன பிட்டு வெளியானது, ஒரு சின்ன காட்சி வெளியானது, ஏன் அனுமதி பெறல அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் ஏற்கனவே நோட்டீஸ் அனுப்பியிருந்தாரு. இந்த வழக்கு நடைபெற்று இருக்க சூழலில் சந்திரமுகி படம், அதுதான் வந்து தமிழில் வந்து ஐயாவா சந்திரமுகி அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. முதல்ல அறிமுகமான படம் சந்திரமுகி படத்துலேயே ஒரு கிளிப்பிங் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால வந்து ஏபி இன்டர்நேஷனல் இப்போ நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. நயன்தாராவுக்கு தொடர்ச்சியாக சிக்கல் வந்துகிட்டு இருக்குது கல்யாணத்துக்கு அப்புறமா. இதை எப்படி பார்க்குறீங்க? நயன்தாராவை நீங்கள் நயன்தாரான்னு சொன்னோடனே, நான் ஒரு சினிமா கம்பெனியில் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் இருந்தேன். அப்போ அந்த படத்தை நாங்கள் எடுக்கக்கூடிய ஒரு படத்துக்கு ஹீரோயின் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ ஒரு பிஆர் ஒருத்தர் வந்து ஃபோட்டோவை கொண்டு வர்றாரு. கொண்டு வந்தோடனே 2-3 பேர் காமிச்சார். அது நயன்தாரா ஃபோட்டோவும் காட்டுறாரு. நயன்தாரா இவங்க வந்து அப்போ நயன்தாரா கிடையாது, பேர் ஏதோ குரியன்னா ஏதோ ஒரு பேர், சூர்யாவுக்கு ஏதோ ஒரு நேம் அவங்க பேர். இப்போ ஃபோட்டோ காட்டுறாங்க. இவங்க கேரளாவில் இருக்கிறாங்க. கேரளாவில் நிறைய டிவி ஷோஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, பண்ணுறீங்களா அப்படின்னு இவங்களை கேட்டுறாங்க. அப்புறம் வந்து பாவனா ஃபோட்டோவையும் காட்டுறாங்க. பாவனாவை பார்த்தோன்னே நான் சொல்கிறேன், பாவனா வந்து ஆல்ரெடி எனக்கு பாவனா நடித்த படம் பார்த்துருக்கேன், சொப்பனை கூட பார்த்துருக்கேன், இந்த பாட்டெலாம் கூட பெரிய ஹிட்டு அப்படின்னு அந்த மாதிரி பார்க்குறப்ப. ஏன்னா அதுதான் அந்த டைமில். அதற்கு பிறகு நீங்கள் சொன்ன மாதிரி ஐயாவா சந்திரமுகியா முதல் படம்ங்கிறது இன்றைக்கி வரைக்கும் ஒரு கன்ஃபியூஷனாகவே இருக்குது. அப்படி தான் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றாங்க. அதுக்கு பிறகு நிறையா தெரியும், அப்படியே படிப்படியாக இன்றைக்கி போயிட்டு கடைசியில் விக்னேஷ் சிவனுடைய கல்யாணத்தை வந்து நிற்கிது. விக்னேஷ் சிவன் கல்யாணத்துக்காக அவங்க கல்யாணத்தில் எடுக்கப்பட்ட வீடியோக்களை நெட்ஃப்ளிக்ஸ்க்கு கொடுக்குறாங்க. அப்போ அதில் வந்து முதல்ல அது வந்து அவங்க மேரேஜ் வீடியோவாக இருந்ததை டாக்குமெண்ட்ரியாக மாற்றுறாங்க. மேரேஜ் வீடியோவாக இருந்தால் ரொம்ப டிலே ஆகி போச்சு. அது வந்து அவங்க நெட்ஃப்ளிக்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு குழந்தைய பிறந்துருச்சு. குழந்தைய பிறந்த அப்புறம் எப்படி வீடியோ கல்யாண கவரேஜ் வீடியோ போட முடியும்? அப்படிங்கும்போது அதை டாக்குமெண்ட்ரியாக மாற்றுறாங்க. அது டாக்குமெண்ட்ரியாக மாற்றினோடனே நயன்தாரா கூட ஒர்க் பண்ணவங்க அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஒரு இன்டர்வியூ மாதிரி பைட் மாதிரி எடுத்து அதை ஃபுல் லென்த்தாக ஒரு வீடியோவாக பண்ணி அது நெட்ஃப்ளிக்ஸில் போட்டாங்க. அதை பார்த்தோடனே தனுஷுடைய ஒன்றரை ஃபிலிம்ஸ்லேருந்து ஒரு நோட்டீஸ் அனுப்புகிறாங்க. இந்த நானும் ரவுடிதான் படத்துலேருந்து சில விஷயங்கள் நீங்கள் பயன்படுத்துறீங்க, அதுக்கு எனக்கு நஷ்டீடு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறாங்க. ஆமாம், அது கோர்ட்டுக்கு போகுது. வழக்கு நடந்தது. இன்னைக்கு வரைக்கும் வழக்கு தீர்ப்பு வரல. மாறி ஒத்தி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க அந்த விசாரணையை. கொஞ்சம் நாளாக தீர்ப்பு வரும். இந்த நிலைமையில தான் வந்து அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நானும் ரவுடிதான் படத்தில் உள்ள காட்சிகளை நாங்கள் பயன்படுத்தலை, ஷூட்டிங் ஸ்பாட் எடுத்தப்ப அதுவும் விக்னேஷ் சிவனுடைய கேமராவில் எடுத்த சில ஃபுட்டேஜ் தான் நாங்கள் பயன்படுத்தினோம், பிஹைண்ட் த சீன்ஸ் அப்படின்ற பிடிஎஸ்ன்றாங்க. ஆனால் அவர் சொல்கிறாங்க இல்லை படத்தை பயன்படுத்திருக்காங்க. மாறி குற்றச்சாட்டு கோர்ட்டில் இருக்குது, நிலுவையில் இருக்குது வழக்கு. இந்த நிலைமையில தான் சந்திரமுகி, அது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு சூப்பர் ஹிட்டான ஒரு படம், எல்லாருக்கும் தெரியும். அந்த படத்தில் ஒரு செகண்ட் ஹீரோயினா வந்து நயன்தாரா நடிச்சிருப்பாங்க. ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி முதல் படமா அதா ஐயா வாங்குற ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அது முதல் படமா இருக்குன்னு நினச்சி அவங்க அந்த பயன்படுத்திருக்காங்களா அப்படின்னு தெரியல. அப்பெல்லாம் விக்னேஷ் சிவன் இண்டஸ்ட்ரிக்கே வரல. ஆமாம், சந்திரமுகி படம் வர்றப்பெல்லாம் நயன்தாரா படத்தை விக்னேஷ் சிவன் தியேட்டரில் பார்த்துருப்பாரு. சினிமாவுக்கு அப்பெல்லாம் வராம காலேஜ் கழிச்சு படிச்சுட்டு இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன், அந்த மாதிரியான நிலைமையில. ஆனால் அந்த முதல் படமா இருக்கிறதுனால அதுலேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வைக்கணும்னு அவங்க வச்சிருந்துருக்காங்க போல. இதை முதல்ல நாங்கள் எடுக்க சொல்லி நாங்கள் நோட்டீஸ் கொடுத்தோம். அதாவது இந்த சந்திரமுகி படத்தினுடைய வீடியோ ரைட்ஸை வந்து ஏபி ஃபிலிம் இன்டர்நேஷனல் வச்சிருக்காங்க. அந்த ஏபி ஃபிலிம் இன்டர்நேஷனல் நாங்கள் அந்த வீடியோவை நெட்ஃப்ளிக்ஸுக்கும் சரி நயன்தாரா தரப்புக்கும் சரி நாங்கள் வீடியோ எடுக்க சொன்னோம், எடுக்கலை அப்படின்னால நாங்கள் வந்து நஷ்டீடு கேட்குறோம். இது வரைக்கும் எங்கள் ஓடுனதுல வந்து எங்களுக்கு நஷ்டீடு கொடுக்கணும், 5 கோடி ரூபாய் என்னமோ கேட்குறாங்க. கேட்டு அவங்க நோட்டீஸ் அனுப்பிச்சுக்குவாங்க. நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க. நீதிமன்றம் அதை விளக்கம் கேட்டு நயன்தாராவுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கு.
இதுதான் இப்ப லேட்டஸ்டான, அதாவது ஒரு வீடியோ திடீர்னு அனுப்பல, இவங்க அனுப்பி ரொம்ப நாள் ஆச்சு. இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க விளக்கம் முதல்ல எடுக்க சொன்னோம் அந்த காட்சியில, எடுக்காத பட்சத்தில் தான் நாங்க வந்து நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கிறோம் அப்படின்னு நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. ஏற்கனவே தனுஷ் கேஸ் கொடுத்துருக்காரு, அதுவே போயிட்டு இருக்கு. இவங்க எடுக்க சொன்னா எடுத்துட வேண்டியதுனே, எடுக்காம இல்ல அவங்க தரப்புல சொல்றாங்க, இன்னும் அவங்க தரப்புல சொல்றாங்கன்னா ஒன்னும் அனுப்பல, கேட்கல. ஓகே. ரெண்டு தரப்புலையும் மாறி மாறி குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இப்போ வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு. நீதிமன்றத்தில் நீதிபதி என்ன பண்ணிருக்காங்கன்னா, இது விளக்கம் கேட்டு நயன்தாராவுக்கு நோட்டீஸ் அனுப்பிக்கப்பட்டிருக்கு. நீ அந்த கேஸும் அடிஷனலா இந்த கேஸோட ஜாயிண்ட் ஆகும் போது கோர்ட்டுக்கு போறப்ப ரெண்டு கேஸையும் பார்த்துட்டு வர வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துட்டாங்க. நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் விக்னேஷ் சிவனுடைய மேரேஜுக்கு பிறகுதான் நிறைய சர்ச்சைகள்ல மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியை பொறுத்த வரைக்கும் நயன்தாரா வந்து சினிமாவில் எந்த விதமான பின்புலமும் இல்லாம வந்து சில காரணங்களால சில பொருளாதார ரீதியாக பெரிய இழப்பெல்லாம் சந்திச்சு அப்புறம் 2-3 பெர்சனலா அவங்க நடந்த பிரச்சனைகள்லாம், காதல் சர்ச்சைகள், அதெல்லாம் மாறி மாறி திருப்பி வந்து 2வது ராஜா ராணியில தான் அவங்க வந்து திருப்பி ரீஎன்ட்ரியே கொடுக்குறாங்க. அதுக்கு பிறகு இன்னைக்கு தொடர்ந்து நிற்கிறாங்க, பெரிய ஹீரோக்கள் நடக்கிறாங்க, லேடி சூப்பர் ஸ்டாரா உருவாகி இருக்காங்க. ஆனா அந்த விக்னேஷ் சிவன் திருமணத்துக்கு பிறகுதான் தொடர் சர்ச்சைகள், என்ன பண்ணாலும் சர்ச்சையா இருக்கு. அவங்க சாதாரண ஆள் கிடையாது, அவங்க நார்மல் மேன் கிடையாதுங்கிற மாதிரியான சர்ச்சைகள்லாம் போறாங்க. அவங்க ஒரு ப்ராடக்ட் வச்சிருக்காங்க, அதுலேயும் சர்ச்சை. ஒரு ஒரு ப்ராடக்ட் ஒன்று வச்சிருக்கிறாங்க, காஸ்மெட்டிக் ப்ராடக்ட்ஸ். அதை மார்க்கெட் பண்ண போறப்பையும் அங்கேயும் சர்ச்சையாகுது, ஃபோட்டோ எடுக்க மாட்டேங்கிறாங்க, கூட்டம் அதிகமாக வருது, அங்கேயும் சர்ச்சையாகுது. இப்போ பார்த்தீங்கன்னா நயன்தாரா கூட ஒர்க் பண்ணிய டெக்னீஷியன்ஸ் அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நயன்தாரா அப்படி ஒரு கேரக்டரே கிடையாதுங்க, ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய நபர், ரொம்ப இறக்கப்படக்கூடிய ஒரு கேரக்டரு, அப்படிதான் இருந்தாங்க. ஆனா இப்ப சமீப காலமா நயன்தாரா பத்தி வரக்கூடிய செய்திகள்லாம் கேட்கிறப்ப ஆச்சரியமா இருக்கு. அப்ப இவர் யாரோ உங்களை பின்னாடி இருந்து இயக்குறாங்களாங்கிற மாதிரியான விக்னேஷ் சிவனை டைரக்ஷன் வந்து நயன்தாராவை பண்ணுகிறாரா அப்படிங்கிற மாதிரியான அவர் கூட ஒர்க் பண்ணிய ஆட்கள் அவங்க எல்லாம் சொல்றாங்க. ஏற்கனவே நெருக்கமா இருந்தவங்கள கூட வந்து கிட்ட வர விடாம பண்ணிடுறாரு. ஆமா, அந்த மாதிரியான இருக்கு. நாங்க அவங்களோட அந்த நயன்தாரா கூட நாங்க ஒர்க் பண்ணியிருக்கோம், படம் ஒர்க் பண்ணியிருக்கோம், நயன்தாரா கூட இதெல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் வந்து அந்த அப்பெல்லாம் ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா தான் இருப்பாங்க, ரொம்ப சாஃப்டா தான் இருப்பாங்க. அவங்க இவங்க இப்ப சொல்றக்கூடிய குற்றச்சாட்டுகள்லாம் பாக்குறப்ப எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. அப்ப நயன்தாரா கூட ஒர்க் பண்ணி அவர்கள்லாம் சொல்றாங்க. அப்ப இது கல்யாணத்துக்கு பிறகு டோட்டலா விக்னேஷ் சிவனுடைய கேரக்டரா மாறிட்டாங்களா, விக்னேஷ் சிவன் நயன்தாரா கேரக்டரா மாறிட்டாரா? இப்ப கணவன் மனைவிக்குள்ள பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியே பேசுவாங்க, பாத்துருக்கீங்களா? கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அந்யோன்யம் ஆயிட்டாங்கன்னா கணவன் மாதிரி மனைவி பேசுவோம், மனைவி மாதிரி 2 பேருக்குள்ள ஒரே மாதிரியான சாயல் இருக்கும். அப்படி இப்ப சமீபத்தில் இவங்க 2 பேருக்குள்ள யார் மாதிரி மாறிட்டாங்க. சர்ச்சைகள் தொடர்ந்து போறப்ப இந்த சர்ச்சைகளுக்கு பின்னாடி நயன்தாரா தான் காரணமா இல்ல விக்னேஷ் சிவன் தான் காரணமாங்கிறது தெரியல. ஏற்கனவே வந்து தனுஷ் போட்ட வழக்குமே வந்து நீதிமன்றத்தில் இருக்குது இல்லையா, அது எப்போ வருது அடுத்த வழக்கு? இப்ப அதை வந்து விசாரணையை முடிச்சுட்டாங்க, அது வழக்கு தீர்ப்பு சொல்லாம அது பெண்டிங்ல வைக்கப்பட்டிருக்கு. இப்ப அதோட சேர்த்து இதை விசாரிக்க போறாங்களா இல்ல இது தனி வழக்கா விசாரிக்க போறாங்களாங்கிறது தெரியல. தனுஷ் அவர்கள் கூட சமீபத்தில் குபேர ஆடியோ லான்ச்ல பேசுனது வைரல் ஆனது. அவர் வந்து சிவகார்த்திகேயனை சொல்றாரா இல்ல நயன்தாராவை சொல்றாரா அப்படிங்கிற டிபேட்டே போச்சு. செங்கலை கூட உருவ முடியாது, என்ன அழிக்க பாக்குறாங்க, நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. நீங்க ரஜினி ஸ்டைலே சொல்லணும், ரஜினி ஸ்டைல சொன்னதான் சரியா இருக்கு. செங்கலை கூட உருக முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னார். அது வந்து அவர் சந்திரமுகியா மாறி பல வருஷமாச்சு தனுஷ். அவர் பேசினது அவருடைய மனவேதனையை பேசினது பெரிய ட்ரோலாக மாறி போச்சு. அப்ப நீங்க சொல்லுங்க, நயன்தாராவா சிவகார்த்திகேயனா அவரை வந்து காலி பண்றதுக்கு தயாரா இருக்கிறாங்க அப்படின்னா யாரையும் காலி பண்ண முடியாது. முதல்ல வந்து தனுஷ் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு உயரத்துக்கு போயிட்டாரு, வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாரு. நீங்க பாலிவுட் படம் பண்றாரு, ஹாலிவுட் படம் பண்றாரு, அவருடைய டைரக்ஷன் பண்றாரு, அடுத்த இடத்துக்கு போயிட்டாரு. அப்ப இவங்க மாதிரியான ஆட்கள் வந்து இணைய கூலிகளை வைத்துக் கொண்டு நயன்தாரா தான் காலி பண்றாங்க, சிவகார்த்தியினுடைய இணைய கூலிகள் தான் அப்படின்னா யாரையும் காலி பண்ண. அந்த இணைய கூலிகளை வச்சு நீங்க வந்து வளர்ந்துருக்க பார்ப்போம், வளரவும் முடியாது, அழிக்கவும் முடியாது. அப்பப்ப ஏதாவது காசிப் மாதிரி ஏதாவது பேசுவாங்களே அப்படியே, அது உங்களுக்கு ப்ரொமோஷன் தானே, பேசுறோம் பேசிட்டு போறோம். அப்ப நயன்தாரா தான் இந்த மாதிரி விஷயத்தை பண்றாங்க தனுஷ்க்கு எதிராக. ஆனா தனுஷ் சொன்னது யார சொன்னார்? நயன்தாராவா சொன்னாரா? நயன்தாராவா சொன்னாரா சிவகார்த்திகேயனா சொன்னாரான்னு தெரியல. ஆனா வந்து எனக்கு பின்னாடி ஒரு எதிரி இருக்கிறாங்க பாருங்க, நான் வாழ்க்கையில் எவ்வளவு அதெல்லாம் சமாளிச்சு நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு தன் மேல் உள்ள ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்றதுக்காக பேசுறாருன்னு நான் நினைக்கிறேன். பட் அது ஒரு தேவையும் இல்லை, பேசுறவங்க பேசிட்டு போட்டுமே. அப்படி பேசி உங்கள் பட வாய்ப்புகள் போயிடுச்சா? அப்படி பேசி உங்களை வந்து முடக்கிட்டாங்களா? அப்படி பேசி உங்க படம் வந்து ஓடாம போச்சா? எதுவுமே இல்லையே. உங்களுடைய வளர்ச்சி நல்லா தானே போயிட்டு இருக்கு. பேசுறத பேசிட்டு போறோம். உங்களுக்கு என்ன? மூக்குத்தி அம்மன் 2 சுந்தர்சி இயக்கத்துல நயன்தாரா அந்த படத்துல நடிக்கிறாங்க. பட பூஜையில இருந்தே பாத்தீங்கன்னா பெரிய பிரச்சனை. ஆரம்பத்துல வந்து ரெஜினாவுக்கும் நயன்தாராவுக்கும் ஒரு பிரச்சனைன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இயக்குனர் சுந்தர்சிக்கும் நயன்தாராவுக்கும் ஒரு பிரச்சனை சொன்னாங்க. படம் சுமூகமா போயிட்டு இருக்கா? இப்ப முதல்ல ஆரம்பத்துல அந்த பிரச்சனை இருந்துச்சு. பூஜை அன்னைக்கே நீங்க சின்ன மாதிரி செருப்பு போட்டு வந்தாங்கன்னு ஒரு பஞ்சாயத்து. அப்புறம் வந்து ஷூட்டிங் வந்து டேட் வந்து அவங்க வந்து ஷூட்டிங் இங்க வைக்க சொன்னாங்க, குழந்தைகள் இருக்கிறதுனால பொள்ளாச்சிக்கு வரமாட்டேன்னாங்க. இப்போ சமீபத்துல கடைசி ஷெட்யூல் வந்து பொள்ளாச்சியில ஷூட்டிங் போன வாரம் நடந்து முடிஞ்சிருக்கு. அதுல நயன்தாரா கலந்துட்டு இருக்காங்க. எந்த பிரச்சனையும் இல்லாம ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. ஏன்னா சுந்தர்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளான் பண்ணார்னா அந்த படத்தை ஒரு அட்டாச்சில் அடிச்சு முடிச்சுதார்.
எல்லாரோட டேட்டா வாங்கி வச்சுக்கிட்டு ஆர்டிஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா க்ரௌடாக தான் இருக்கும். ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் அப்படியே கூட்டு போவார், அப்படியே படத்தை முடிச்சு வந்துடும். அந்த மாதிரியான ஒரு டேரக்டர். சமீபத்தில் இவருக்கு ஒரு டேட் இஷ்யூ இருந்திருக்கு போல. நான் வந்து எனக்கு பொள்ளாச்சி வர முடியாது, எனக்கு இங்கேயே வச்சுக்கோங்க, அதை இங்கேயே மேட்ச் பண்ணுங்க, குழந்தைகள் இருக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒரு அந்த விஷயங்கள் இருந்திருக்கு போல. செட்டில் அவர் அங்கே போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. போட்டு சரி பண்ணிட்டாங்க. இப்போ லாஸ்ட் வீக் பொள்ளாச்சி ஷெட்யூல் முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு படமும் ஆல்மோஸ்ட் முடிய போது எந்த பிரச்சனையும் இல்லை. நயன்தாரா அடுத்தடுத்து என்ன படங்கள் நடிக்கிறாங்க? ஏன்னா பெரிதளவுல வந்து படம் அவங்கள பத்தின செய்திகள் வரதே இல்லையா இப்போ? இல்லை, இந்த இப்போ மூக்குத்தி அம்மன் 2 தான் இப்போ லாஸ்ட்டாக பண்ணிட்டு 2-3 படங்கள் பேசிட்டு இருக்கிறதாக சொல்கிறேன். பட் இது வரைக்கும் அஃபிஷியல் ஒன்று அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. குறைச்சிட்டாங்களா படம் நடிக்கிறத? ஆமாம், படம் நடிக்கிறத குறைச்சிருக்காங்க. ஏன்னா குழந்தைகள் வளர்ப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அதனால ரொம்ப வெளியூர் போக முடியல, பெருசாக ஆக்ஷன் ஹீரோ வேணாலும் பண்ண முடியாததுனால படம் செலக்டடான படங்களை மட்டும் ஹீரோ ஓரியன்டா, ஹீரோயின் ஓரியன்டா, சப்ஜெக்ட் வைஸ் நல்லா இருக்கக்கூடிய படங்களை மட்டும் செலக்டடாக தான் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் அவருடைய கணவர் விக்னேஷ் சிவன் வந்து பிரதீப் ரங்கநாதன் வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த படமே ஆரம்பத்துல இருந்து நிறைய பிரச்சனைகள் வந்தது. எல்ஐசின்னு வச்சாரு, அதை வந்து நீங்க எப்படி உருவம் வாங்க மாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு பிரச்சனை. கடைசியில் லிக்குன்னு மாத்திட்டாரு. ஸோ அந்த பட வேலையில எல்ஐசி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு வச்சாரு. அதுக்கு வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் எஸ்.எஸ். குமரன் வந்து என்னுடைய டைட்டில் தான் அப்படின்னு அவர் வந்து ஒரு கேஸை போட, எல்ஐசி ஒரிஜினல் எல்ஐசியை வந்து எங்க பேரை வைக்காதீங்கயா படத்துக்குன்னு அவங்களும் நோட்டீஸ் அனுப்பிச்சிட்டாங்க. அப்புறம் அது என்ன பண்ண எல்ஐகே லைக் அப்படின்னு மாத்தி அந்த படத்தை வந்து போட்ட பட்ஜெட்டை லலித் தான் அந்த படத்தினுடைய ப்ரொடியூசர், லியோ படத்தினுடைய ப்ரொடியூசர் லலித் தான் ப்ரொடியூசர். போட்ட பட்ஜெட்டை விட அந்த படம் எங்கேயோ எகிர்த்தப்பா போய் இப்போ வந்து அது எப்படி அந்த படத்தை வந்து பிரதீப் ரங்கநாதன் படத்திலேயே அதிகபட்சமான செலவான படம் அப்படின்றாங்க. இந்த படத்தினுடைய கடைசி ஷெட்யூல் மலேசியாவில் நடந்துச்சு. மலேசியாவில் பார்த்தீங்கன்னா எஸ்.ஏ. சூர்யா வந்து ஒரு டைம் டிராவலிங் படம். அது ஒரு இப்போ பிரதீப் ரங்கநாதன் வந்து ரோபோ கூடலாம் சண்டை போடுற மாதிரி, அதாவது ஒரு அந்த டைம் டிராவலர்ல போறப்ப பிரதீப் ரங்கநாதன் வந்து ரோபோவா இருக்காரு. அந்த மாதிரிலாம் கதை வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்க. நம்ம சீமான் அவர் வந்து அப்பாவை நடிக்கிறாரு. போட்ட பட்ஜெட்டை விட ஒரு எதிர்பார்க்காத அளவுக்கு படத்தினுடைய பட்ஜெட் எரி போச்சு. அந்த படம் வந்து கம்பல்சரியாக ஒரு பெரிய வெற்றி படமா ஆனால் மட்டும்தான் போட்ட காசை எடுக்க முடியும். இப்போ இந்த நயன்தாராவுடைய ரவுடி பிக்சர்ஸும் லலித்தோடைய கம்பெனியும் சேர்ந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கு உண்டான வேலைகளை பண்ணிட்டு இருக்காங்க. லலித் வந்து நான் போட்ட பட்ஜெட்டுக்கு மேல நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னால இப்போ நயன்தாரா அவங்களும் அண்டர்டேக் பண்றாங்க, உள்ள வந்துட்டாங்க. வந்து 2 பேரும் சேர்ந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்றதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருக்காங்க. படத்து பட்ஜெட் பார்த்தா ஒவ்வொரு நடிகர்களுக்கும் ஒரு பட்ஜெட் இருக்கு இல்லையா, அந்த பட்ஜெட்டை தாண்டி இந்த படம் போயிடுச்சு. பிளானிங் இல்லாதான் காரணம். பிளானிங் இல்லையா, இல்ல அவர் வந்து வேற எதுவும் இம்ப்ரூவைஸ் பண்ணாரா, இல்ல படம் பாதி போயிட்டு இருக்க வேற கதையை மாத்தினாரா, இல்ல அவர் சீன்ஸை மாத்தினாராங்கிற மாதிரிலாம் பல விஷயங்கள் சொல்றாங்க. ஆனா போட்ட பட்ஜெட்டை விட டபுள் மங்கு ட்ரிபிள் மங்கு எகிரி போயிடுச்சு. பிரதீப் ரங்கநாதனுக்கு உண்டான பிசினஸை விட மிகப்பெரிய அளவில் படத்துக்கு செலவு பண்ணிருக்காங்க. அதனால இந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்றால்தான் லாபகரமான படமா இருக்கும். அது என்ன பண்ணி வச்சிருக்காங்கன்றது வெயிட் பண்ணி தான். பிரதீப் ரங்கநாதன் இருக்கும்போது பெரிய ஓப்பனிங் இருக்கும் இல்லையா படத்துக்கு? இருக்கும். சமீபத்தில் டிராகனுங்கிற ஒரு பெரிய வெற்றி படத்தை கொடுத்துட்டு வர்றப்ப அந்த படத்துக்கு ஓப்பனிங் இருக்கும். 200 கோடி படம் கொடுத்துருக்காரு. ஆமா, கொடுத்துருக்காரு. பட் ஆனா வந்து கண்டென்ட் வைஸ் பார்க்கணும். டைம் டிராவலர் ரோபோ கூட சண்டை போறாரு, அப்படி இப்படி நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டாலும் கூட படம் எப்படி இருக்கு, இப்ப யாரையும் எந்த படத்தையும் நம்ம உறுதியாக படம் பார்த்தவங்க சொல்றாங்க, பிசினஸ் தரப்புல இருந்தே சொல்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியல. ஆனா விக்னேஷ் சிவனுக்கு ஒரு அழுத்தம் இருக்கும் இல்லையா? ஏன்னா வந்து ஏற்கனவே அஜித் அவர்கள் வந்து படம் பண்ண வேணான்ட்டாரு. ஸோ மொத்த வித்தையும் வந்து இதுல காட்ட நினைப்பார் இல்லையா? ஸோ படம் நல்லா தானே பண்ணிருக்காங்க. அந்த கொடுமையை திருப்பியே ஞாபகப்படுத்திருக்கீங்க. அஜித் படத்துல இருந்து அவரை நீக்கப்பட்டார், விளக்கப்பட்டார், இல்லை இவர் விலகினாருங்கிற ஒரு பஞ்சாயத்து வேற போயிட்டு இருக்கு. ஏன்னா மேடையிலே சொல்லியிருப்பாரு, நான் வந்து ரொம்ப ஒடிஞ்சிருந்த சமயத்துல வந்து பிரதீப் தான் எனக்கு கை கொடுத்தாரு, நான் அந்த எப்பவுமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நன்றிலாம் சொல்லிட்டு இந்த மொத்த வித்தை இறக்கி வச்சிருக்கேன்னு சொல்றதே பெரிய டேஞ்சரான விஷயமா தான் இருக்கு. ஒருத்தர் சொல்லி தான் இன்னைக்கு வரைக்கும் புலம்பிட்டு இருக்காரு பாவம். அப்படிங்கும்போது இந்த படம் பண்ணியிருப்பாரு. ஓரளவுக்கு வந்து தன்னுடைய ஃபுல் எஃபெக்டை போட்டு தன்னுடைய திறமையை வந்து ப்ரூவ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாரு. பட்ஜெட்டும் பெரிய பட்ஜெட்டாக போச்சு. இப்போ கமர்ஷியலாக போனது தான் அந்த படம் போட்ட காசையும் எடுக்க முடியும். அப்படிங்கும்போது கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் பண்ணியிருப்பாரு. அது என்ன பண்ணியிருக்காருன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நயன்தாரா விக்னேஷ் வந்து ரூபாய் பல்ல விஷயங்களை பண்ணி மிக்க நன்றி.